நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஈஸியாக பீஸா பண்ணிக்கலாங்க. அதுக்காக 2 கப்பு மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணி லைட் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க, இல்லைனா ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண டவ்வை 1 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வைங்க. சாஸ்க்காக 2 கியூப் பட்டர் போட்டுக்கோங்க. அது மெல்ட் ஆகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ரை ஆனதும் 1 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆரிகேனோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அது கெட்டியானதும் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீஸா டாப்பிங்ஸ்க்காக கேப்சிகம், பன்னீர் அண்ட் ஆனியன் எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவும் பொங்கி ரெடி ஆகிடுச்சு. அதை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி 2 பீஸாக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி போக் பண்ணி விடுங்க. அதை ப்ரீ ஹீட் ஆன அவனுக்குள்ளே ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அந்த பீஸா பேஸில் நம்ம டொமேட்டோ சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் மேலே லைட்டாக நம்மளோட சீசனிங்கை தூவி விடுங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆனியன், கேப்சிகம் அண்ட் பன்னீரை நம்ம போட்டுக்கலாங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஒயிட் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண அவனுக்குள்ளே நம்மளோட பீஸாவை பேக் பண்ணலாம் 20 மினிட்ஸ்க்கு. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஸ்லைஸ் பண்ணி சூடாக இருக்கும்போதே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பீஸாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.